வணக்கம் நண்பர்களே. நாளை காஞ்சிபுரத்தில் நடிகர் விஜய் தன்னுடைய கட்சி தொண்டர்களை, ரசிகர்களை ஒரு உள்ளரங்கத்தில் சந்திக்கிறார். உள்ளரங்கம் என்றால் ஒரு தனியார் கல்லூரியினுடைய வளாகம், கேம்பஸ், ஒரு அரங்கம். அதுக்குள்ளே அவர் சந்திக்கிறார். அந்த ஹாலில் நடக்கிற சந்திக்கு தான் 2000 பேருக்கு இதில் அனுமதி கொடுத்துருக்கிறதா ஒரு பேச்சு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க. அரசியலில், தமிழக அரசியலில் சரி, உலக அரசியலில் இது ரொம்ப புதுமையான விஷயமா இருக்குது. அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது. அவர் வெளியில் வந்து கூட்டம் நிறைய கூடிடுது, அசம்பாதங்கள் நடந்துருது. இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் பேரில் இருக்கலாம். காவல்துறை தொடர்ந்து அனுமதி மறுக்கிறது. அப்படிங்கிறதுனால உள்ளரங்கம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அரங்கத்தில் வச்சு ஒரு மக்களை சந்திக்கிறார். இந்த மக்கள் அப்படின்னு மக்களை சந்திக்கிறார் அப்படின்னா ரசிகர்களா, அவருடைய கட்சி தொண்டர்களா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் நிலவும் இல்லையா? அதனால் கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. அதை கியூஆர் கோடு வச்சுருக்கவங்க மட்டும்தான் அதில் அந்த கூட்டத்தில் கலந்துக்க முடியும். அதில் யாரெல்லாம் கலந்துக்கிறதா தவைக்க சார்பில் சொல்கிறாங்க அப்படின்னா, நெசவாளிகள், பெண்கள், பொதுமக்கள், 3 கேட்டகரி தான் சொல்கிறாங்க. நெசவாளிகள், ஏன்னா காஞ்சிபுரத்தில் அந்த நெசவாளிகள் அதிகமாக இருக்கிற ஏரியா, அவங்க ப்ளஸ் பொதுமக்கள், பெண்கள், இந்த 3 கேட்டகரியை தான் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இது தவிர மற்றவங்களும் சந்திக்கலாம். அது யாருன்னு நான் இன்னும் அவங்க வெளிப்படையாக அறிவிக்கலை. இந்த நிலைப்பாடை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இவர் எப்படி அனுமதி கொடுக்கலன்னு உடனே உள்ளரங்கத்தை நடத்துகிறாரு. சரி, அவர் என்ன தான் பண்ணுறது, பேர் வெளியே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவர் கூட்டம் கூட்டினா வேறு சம்பவங்கள் நடந்துருதுன்னா உள்ளரங்கத்தெலாம் நடத்தணும். அடுத்த நிலைப்பாடு எடுத்திருப்பது சார் தான். ஆனால் அவர் யாரை சந்திக்கிறார், என்ன பேச போகிறார் என்பது தான் இப்போ இருக்கிற ஹாட் டாபிக். மீண்டும் பாஜகவை எதிர்த்து பேசுவாரா? காஞ்சிபுரம் உள்ளரங்க கூட்டத்திலே நெசவாளர்களுக்கும், பொதுமக்களுக்கும், பெண்களுக்கும் ஆதரவாக அவருடைய ஆதரவாக பேச்சிருக்கோம் நிச்சயமாக. ஆனால் மீண்டும் பாஜக எதிர்ப்பு பேச்சை ஆரம்பிப்பாரா? திமுகவை எதிர்த்து பேசுவாரா? திமுக கூட எதிர்த்து பேசுவார். ஆனால் பாஜகவை எதிர்த்து ஒரு பேசுவாரா? அப்படி ஒரு பேசுகிற துணிச்சல் அவருக்கு இருக்கிறதா? அது போன்ற ஒரு அறிக்கைகளை தயார் செய்திருக்கிறார்களா என்றால் சற்று சந்தேகம்தான். காரணம், இப்போ காங்கிரஸ் கூட்டணிக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு வருது. அதனால் இவர் 2 பேருமே காங்கிரஸையும் பாஜகவையும் தாக்காமல் கூட நடுநிலையே பேசிட்டு போயிடலாம். அப்படி செஞ்சார்னா அவருடைய அரசியல் துணிச்சல் கேள்விக்குறியாகும். ஏன்னா இவங்க தான் எதிரின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசாமல் போனால் எப்படி? பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும்.